வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் முக்கோணத்தின் பரப்பளவுக்கான வாய்ப்பாடுகளை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, முக்கோணத்தின் பரப்பளவு அல்லது செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு. இங்கே பரப்பளவு A என்பது ஆஃப் BH சதுர அலகுகள். நண்பர்களே, இங்கே B என்பது முக்கோணத்தின் அடிப்பக்கம், H என்பது முக்கோணத்தின் உயரமாகும். இங்கே ஆஃப் BH எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, ஒரு செவ்வகத்தை அதன் மூலை விட்டத்தின் வழியாக பாதியாக வெட்டினோமானால் ஒரு முக்கோணம் கிடைக்கும். செவ்வகத்தின் பரப்பளவானது L×B சதுர அலகுகள் அல்லது BH சதுர அலகுகள். இங்கு B என்பது செவ்வகத்தின் அடிப்பக்கமாகும். அப்போ செவ்வகத்தை இப்போ மூலை விட்டத்தின் வழியாக வெட்டும்போது நமக்கு முக்கோணம் கிடைக்கிறது. அதாவது பாதியாக வெட்டினால் முக்கோணம் கிடைக்கிறது. அதாவது ஆஃப் BH சதுர அலகுகள் ஆகும். நண்பர்களே, இதுக்கான மாடல் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கோணத்தின் பரப்பு 60 cm² மற்றும் அதன் அடிப்பக்கம் 20 cm எனில் அதன் உயரம் என்ன என்று கேட்கவும் வாய்ப்புள்ளது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, முக்கோணத்தின் பரப்பளவு ஆஃப் BH என்பது 60 cm. அதை நாம் இப்படி எழுதிக்கொள்வோம். அடுத்தது இதில் இந்த ஃபார்முலாவில் நமக்கு கொடுத்துருக்கிறது என்னென்னா, அடிப்பக்கத்தை 20 cm நம்ம இந்த முக்கோணத்தில் Bக்கு பிரதிட்டமானால் ½ × 20 × H = 60 என்று மாறும். இதை முக்கோணத்தின் ஃபார்முலாவில் பிரதிட்டமானால் நமக்கு H என்பது இவ்வாறு கிடைக்கிறது. இப்படி தான் நண்பர்களே இந்த ஃபார்முலாவுக்கான கேள்விகள் கேட்கப்பட வாய்ப்புள்ளது. செகண்ட் ஃபார்முலா, சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு A என்பது √3/4 A² சதுர அலகுகள். இங்கு A என்பது சமபக்க முக்கோணத்தின் பக்க அளவாகும். அதாவது சமபக்க முக்கோணத்தில் அனைத்து பக்கங்களும் ஒரே அளவாக இருக்கும். அந்த பக்கத்தை நாம் A என்று வைத்துக்கொள்வோம். இங்கு சமபக்க முக்கோணத்தின் H என்பது H = √3/2 × A. இதுதாங்க நண்பர்கள் H என்பது. இதற்கான மாதிரி கணக்கு எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு மாடல் கொஸ்டின் பார்த்துடலாம். பக்க அளவு 5 cm கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு காண்க. நண்பர்களே, சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு என்பது √3/4 A² சதுர அலகுகள். இதில் பக்க அளவு என்பது 5 cm. நம்ம இந்த பக்க அளவு இந்த ஃபார்முலாவில் பிரதிட்டமானால் நமக்கு ஆன்சர் இந்த மாதிரி கிடைக்கிறது. அடுத்தது மூன்றாவது ஃபார்முலா, ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்கள் ABC எனில் முக்கோணத்தின் பரப்பு A என்பது ஹெரன்ட் சூத்திரத்தின்படி முக்கோணத்தின் பரப்பளவு A என்பது √S × S - A × S - B × S - C சதுர அலகுகள் ஆகும். இங்கு S என்பது A + B + C/2, அதாவது S என்பது முக்கோணத்தின் அரை சுற்றளவாகும். நண்பர்களே, இதற்கான மாடல் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முக்கோணத்தின் 3 பக்கங்கள் ABC முறையே 3 cm, 4 cm, 5 cm எனில் அதன் பரப்பு காண்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முக்கோணத்தின் அரை சுற்றளவு S ஐ கண்டுபிடிக்க வேண்டும். முதலாவது S என்பது 3 பக்கங்கள் கூடுதல் 2, அதாவது இந்த மாதிரி நமக்கு 6 என்று வரும். இதை இந்த முக்கோண சூத்திரத்தில் நாம் பிரதிட்டமானால் நமக்கு ஆன்சர் இந்த மாதிரி கிடைக்கிறது. நண்பர்களே, TNPSC தேர்வுகளை பொறுத்தளவு கணித பகுதியில் பெரும்பாலான கேள்விகள் வாய்ப்பாடுகளை அடிப்படையாக வைத்து தான் கேட்கப்படுகின்றன. ஆதலால் வாய்ப்பாடுகளை புரிந்து படித்து மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்வது நல்லது. நண்பர்களே, கணித வாய்ப்பாடுகளை மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்வது தேர்வுக்கு மட்டுமல்ல, வாழ்க்கைக்கும் அது உதவும். தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மற்றும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.